செய்திகள் வாசிப்பது எல்வி சுரேஷ். எவ்வளவு துன்பம் வந்தாலும் யாரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று கருவை வைத்து எடுக்கப்பட்ட திரைக்கதைதான் இந்த பூ போன்ற காதல் திரைப்படம். 13/10/2023 கிருஷ்ணகிரி கே தியேட்டரில் வெளியானது. அப்போது படம் போடப்பட்ட 10 நிமிடங்களிலேயே அந்த தியேட்டரின் தொழிலதிபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் கிருஷ்ணகிரியின் தொழில் சங்க தலைவர் என்பதால் வெறிச்சோடி கிடந்தது. பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இந்த திரைப்படம் அன்றைக்கு சரியாக ஓடவில்லை. அதனால் 20 வருடமாக கஷ்டப்பட்டு எடுத்த திரைப்படம் ஓடவில்லையே என்ற ஆதங்கத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தள்ளப்பட்டார் இந்த இயக்குனர். 3 வருடம் கழித்து மீண்டும் எந்த திரையரங்கில் நான் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தள்ளப்பட்டேனோ அதே திரையரங்கில் மீண்டும் அந்த திரைப்படத்தை வெளியிட்டு அதில் வரும் லாபத்தை வைத்து தமிழகம் முழுவதும் வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் இந்த எல்வி சுரேஷ். 10/7/2026 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் அதே திரையரங்கில் வெளியாகிறது. என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த முறையாவது இவருடைய கனவு நிறைவேறுமா? பார்ப்போம். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.